வணக்கம், நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். மனம் சொல்லுதில் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க படம் பூமராங். அதர்வா நடிச்சிருக்காரு. அப்புறம் மெகா ஆகாஷ், இந்துஜா, ஆர்ஜே பாலாஜி, சதீஷ், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. டிரெக்டட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை ஆர் கண்ணன். மியூசிக் ராதன் பண்ணியிருக்காரு. கேமரா பிரசன்னகுமார் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒரு படம்னு சொல்லலாம். நிறையா கமர்ஷியல் படங்கள் வருது, நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு படம் வருது அப்படிலாம் இருக்கும்போது இது ஒரு கருத்துள்ள படமாக இருக்குது. இன்றைக்கி சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி தான் அவங்க காட்டுறாங்க. ஸோ எப்படி ஒரு முகம் சிதைஞ்சு போச்சுன்னா இன்னொருத்தவங்களுடைய சப்போஸ் ஒரு டோனர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ஃபேஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல காட்டுறாங்க. அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எத்தனையோ ஆசிட் அட்டாக், எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் இதனால் முகம் செதஞ்சவங்க இருக்காங்க. முகம் செதஞ்சிச்சினாலே ஒருத்தவங்களுடைய தன்னம்பிக்கையும் கூடவே செதஞ்சிரும். ஏன்னா அவங்க இந்த சொசைட்டியை பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் இல்லாமலே தான் அவங்க இயங்குவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரிஸ். அதை பண்ணணுன்னா அதுக்கு டோனர்ஸ் இருக்கணும். ஸோ ஒருத்தவங்க உயிர் இழக்கும்போது அவங்களுடைய உடம்பை டொனேட் பண்ணுறதுன்றது நல்ல விஷயம். அந்த இன்னொரு குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு மறுவாழ்வு கொடுக்குதுன்றது இந்த படத்தில் அழகாக காமிச்சிருந்தாங்க. அது மக்கள் தெளிவடைஞ்சிடணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஐடி அண்ட் இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் ஒர்க் கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதையும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. திடீர்னு யூ ஆர் சாக்ட், நாங்கள் இது பண்ணுறோம், டவுன் சைஸ் பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் சம்பாரிச்சிட்ருக்கவங்க அதுதான் வேலை, அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், அது இதுன்னு இருக்கும்போது திடீர்னு உனக்கு இனி வேலை கிடையாது, நீ கிளம்பு, உன்னுடைய ஐடி கார்டை கொடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லும்போது அவங்களுடைய தன்மானம் அங்கே பாதிக்கப்படுது. அவங்களுக்கு ஜாப் இன்செக்யூரிட்டி அதிகம் வருது. ஓவரால் சொசைட்டி மேலே ஒரு கோபமும் வெறுப்பும் கூட வரும். நிறையா பேருக்கு அவங்களோட கமிட்மெண்ட்ஸை மீட்டப் பண்ண முடியாதனால ஃபேமிலி பிரேக் ஆகுறதோ இல்லை சூசைடல் தாட்ஸோ டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் விவசாயம். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் விற்கிது இல்லையா, பிஸ்னஸ் ஆகுது. ஒரு பென் முதற்கொண்டு துணி ஆகட்டும், இல்லை ஒரு விளையாட்டு சாமானாகட்டும், எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆகுது. ஒரு ஃபோன் கனெக்ஷன் கூட அதில் கோடீஸ்வரராகவங்களாம் விற்று கோடீஸ்வரராகவங்களாம் இருக்காங்க. அப்போ ஏன் விவசாயன்றது நம்ம 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடு, ஏன் இவங்க மாத்திரம் ஏழைகளாகவே இருக்காங்க, கடன் பட்டிருக்காங்க, கடனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. ஸோ இந்த படத்தில் அது ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. ஸோ சரியான ஒரு சோர்ஸிங் இல்லை, அவங்களுக்கு சரியாக தண்ணி போய் சேரல, சரியாக அவங்களுக்கு நாலேஜ் அபவுட் அக்ரிகல்ச்சரில், அதாவது மாடர்ன் டெக்னாலஜி இல்லை, அண்ட் அவங்களுக்கு சரியான ஒரு கோஆப்ரேஷன் இல்லை. இதெல்லாம் இருக்கும்போது நிறைய கிராமங்களில் அந்த விவசாயம் அழிஞ்சு போயிடுது. அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் அதனால் கடன் தொல்லையாகி விவசாயமே இல்லாமல் போச்சுன்னா அப்போ சாப்பாட்டுக்கு என்ன ஆகுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அமெரிக்காவிலேருந்து வேலையை விட்டுட்டும் சரி, இங்கே ஐடியில் வேலையை விட்டுட்டும் சரி, நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் போகிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதோடைய முக்கியத்துவத்தை ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு சாப்பாடு தான் அடிப்படை. ஸோ அதுக்கு என்ன இடையூறு வந்தாலும் அதை நம்ம எதிர்க்கணும். ஸோ அந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும்போது நம்ம ஜென்ரலாக பேப்பரில் நியூஸ்லலாம் பார்ப்போம், போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தில் ரொம்ப தத்ரூபமாக அந்த போராட்டம் எப்படி ஆரம்பிக்குது, போராட்டம் நடக்கும்போது அங்கே என்னென்ன நடக்குது, எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும்போது எஸ்பெஷலி இளைஞர்கள் நடத்தும்போது அதில் ஒரு கோர் வேல்யூ இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இளைஞர்களை நம்ம எப்பவுமே ரொம்ப ஏளனம் பண்ணுறது உண்டு. அவங்களுக்கு அவங்களுடைய லக்ஸுரி தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம், அவங்க செல்ஃப் சென்டர்டாக இருக்காங்க. அப்படி கிடையாது. நிறைய இளைஞர்களுக்கு அவங்களுடைய பெயின் ப்ளஸ் அவங்களுடைய நாலேஜ் ரெண்டுமே இருக்குது. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியும், அவங்க வலியில் அடிபட்டு இருக்கும்போது அது செய்யணுன்ற ஆசையும் இருக்கும். ஸோ சமுதாயம் அதுக்கு கை கொடுக்கணும். ஸோ கை கொடுக்க முடியாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் காமிச்சிருக்கிற இன்னொரு அழகான விஷயம் லஞ்சம்.
இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து லஞ்சம் அதிகமாக தலைவிரிச்சு ஆடும்போது எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஸோ ஒரு ஆஃபீஸில் நல்லவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், அவங்களும் ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க, அவங்க மேலே பப்ளிக் வச்சுருக்கிற ஒப்பீனியனும் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா இந்த 10 பேர் லஞ்சம் வாங்கும்போது இந்த 4 பேர் அங்கே ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம செய்கிறது எல்லாமே வந்து ஏன் இந்த படத்துக்கு பூமராங்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது திருப்பி உங்களுக்கே வரும், நிச்சயமாக வரும், மிஸ் ஆகாது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் இன்றைக்கி தேவைப்படுற அந்த லஞ்ச காசை வாங்கும்போது நாளைக்கு உங்கள் சந்ததிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வரும். ஸோ அவங்க விவசாயிகள் வந்து யாருக்காக பண்ணுறாங்க? மொத்த மக்களுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக இன்றைக்கி நீங்கள் லஞ்சம் வாங்கி அவங்கள விவசாயம் பண்ண விடாமல் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போகுன்றத ரொம்ப மறைமுகமாக சொல்கிறது தான் இந்த படம். ஸோ விவசாயத்துக்கான முக்கியத்துவமும் அங்கே ஏற்படக்கூடிய இன்னல்களும், எப்படி கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து அங்கே இருக்கிற லேண்டை அக்வயர் பண்ணி அவங்களுடைய அந்த முதலாளித்துவத்துக்காக அவங்க லாபம் சம்பாதிக்கணும், அவங்க ஒருத்தவங்க சந்தோஷப்படணுன்றதுக்காக ஒரு சமுதாயத்தையே வந்து அழிக்கிறாங்கன்றதையும் இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நான் நெட்டில் படித்தேன், ஒருத்தரை கொலை பண்ணணும், அட் த சேம் டைம் அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து இதனால தான் இறந்தாங்கன்னு தெரியாமலே வந்து கொலை பண்ணுறதுக்கு ஸோ அண்ட் ஸோ நம்ம பண்ணணும், இந்த ட்ரக்கை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அது வந்து அந்த கிளைமேக்ஸில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கதையில் நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தாலும் அது பொதுமக்களுக்கு ஒரு தேவையில்லாத செய்தியோ அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அஃப்கோர்ஸ் நீங்கள் உடனே கேட்கலாம், நெட்டில் தானே இருக்குன்னு. பட் நெட்டில் நம்ம போய் தேடுறதுக்கும் ஒரு சினிமாவில் வந்து அதை சுவாரஸ்யமாக சொல்லும்போது நம்ம கற்றுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதர்வா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மெச்சூர்டு ஆக்டிங் அவருடைய ஆக்டிங்கில் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு டியூவல் ரோல் மாதிரி தான். தோ தே ஆர் நாட் ஷேரிங் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ரெண்டு வெவ்வேறு மாதிரி தான். இவர் வந்து வேறு அதர்வா, அவர் வேறு ஒருத்தர் சிவா, ஒருத்தர் சக்தி, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து நல்லா பாட்டு டான்ஸ் ஆகிட்டு போகிறாங்க. அண்ட் காமெடியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே, அஜய் பாலாஜி ரொம்ப சாலிடான ஒரு சீரியஸ் ரோல் தான் பண்ணியிருக்காரு, ஒரு இம்பேக்ட் உள்ள ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் சதீஷும் வந்து நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்துஜான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து ஃப்ரெண்டாக வராங்க, அவங்களும் ரொம்ப இமோஷ்னலான நடிப்பை வெளிக்காட்டியிருக்காங்க. வில்லனும் வந்து ஒரு முதலாளித்துவத்தை காட்டுற மாதிரியான ஒரு வில்லன், அவரும் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாமே காஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணேன். எஸ்பெஷலி அந்த சர்ஜரி சீன்ஸ்லாம் காட்டும்போது ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப அந்த இம்பேக்ட் தெரிகிற மாதிரி இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது அந்த நிலச்சரிவு ஒரு இடத்துல காட்டுவாங்க, மக்கள் வந்து புதையிற மாதிரி காட்டுவாங்க. அது நம்ம யூஸ்வலாக கேட்கும்போது நமக்கு அதோடைய இம்பேக்ட் தெரியாது இல்லையா. இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பதப்பதப்பு இருக்கும், அங்கே மக்கள் கத்துறது, அந்த கிராஃபிக்ஸ் ஆகட்டும், அந்த நிலச்சரிவு அப்போ எப்படி அவங்க ஹெல்ப்லெஸ் ஆகுறாங்க, எப்படி அவங்களுக்கு மூச்சு முட்டுது, இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக காட்டியிருந்தாங்க. ஸோ நியூஸாக நம்ம படிக்கிறத விட்டு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் அதோட சீரியஸ்னஸ் தெரியும். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து அந்த சீனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்திலே வந்து டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கோர்வை இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேயில். அண்ட் ஒவ்வொரு விஷயமும் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, அதுவும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். சும்மா ஏனோதானோன்னு இல்லாமல் ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் வந்து ஸ்டடி பண்ணி இதை எப்படி பண்ணலாம், எஸ்பெஷலி வந்து ஒரு நதிநீர் இணைப்பில் வந்து எப்படி பண்ண முடியும், சும்மா வாய் பேச்சு இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்டே நம்பி இல்லாமல் இளைஞர்களே இறங்கிடுறாங்க, அவங்களே வந்து உழைச்சி வந்து அதை பண்ணணும்னு பார்க்குறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து உள்ளே புகுத்தி இருக்கிறது உண்மையை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ பூமராங் ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நல்லதே செய்வோம், நல்லதே நமக்கு நடக்கும். மனம் சொல்லுதுன்ற இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இமீடியட்டாக லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாட் ஓன்லி தேட், எங்களை சோஷியல் மீடியா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி.